வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 10 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கடந்த 15 நாட்களாக குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் மாநிலங்களாக தனிப்படைகளை உதவியுடன் தேடி வந்த நிலையில் ஆரம்பாக்கம் ரயில் நிலையில், அதாவது பாலியல் சிறுமி செய்யப்பட்ட அந்த நாளில் சந்தேகப்பட நபரான அந்த சிசிடிவி புகைப்படங்களில் உள்ள அந்த சாயலில் ஒருவனை தற்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் பகுதியில் ரயில் நின்ற போது அந்த ரயிலில் இருந்து இறங்கிய ஒருவனை பார்த்தபோது அதே சாயலில், அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபரான புகைப்படம் வெளியாகிறது. அதே சாயலில் அதே உடைகளை அணிந்து கொண்டு அந்த இளைஞர் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு கண்காணிப்பில் இருந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த இளைஞர் பார்த்தோம்னால் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் பார்த்தோம்னால் அந்த இளைஞரை வாகனத்தை ஏற்றிக்கொண்டு கும்மிடிப்பூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து துருவி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த நாளில் அந்த சிசிடிவி பதிவில் இருந்து அந்த டி ஷர்ட், அதே போன்று அந்த பேண்ட் அணிந்து கொண்டு அதே சாயலில் உள்ளதால் ஒருவேளை குற்றவாளி இவனாக இருக்கலாமோ என்ற கோணத்தில் காவல்துறையினர் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் குறிப்பிட்ட அந்த நபரை கேள்விகள் கேட்கும் போது, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவன் போன்று ஒரு தோற்றத்தில் அவன் பதிலளிப்பதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக முதற்கட்ட விசாரணை ஆனது போதுதான் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இவன் தான் குற்றவாளியா என்பதை காவல்துறையினர் முழுமையாக விசாரணை செய்த பின்பு தெரிய வரும் என்று காவல்துறை வட்டாரங்களில் தெரிய வரும் நிலையில் தற்போது பிடிப்பட்டவன் மேற்கு வங்கத்தை சார்ந்த இளைஞர் என்று கூறப்படுகிறது. நிகிதா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.